லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை 11 மணி தொடக்கம் இலங்கையில் மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டு இன்று மக்களுடைய இயல்பு நிலை பாதிப்புக்குள்ளாகியிருந்தது. காலை 11 மணி தொடக்கம் ஒரு மின் தடை ஏற்பட்ட நிலையில் மக்கள் பொதுவாக நினைத்தார்கள் ஒரு சாதாரண மின்வெட்டாக இருக்கலாம், அடுத்த நிமிடம் வந்துவிடும் என்றான் நிலை 11 மணி தொடக்கம் 12 மணி 2 மணி 3 மணி வரை மக்கள் பார்த்து காத்திருந்தார்கள். இருப்பினும் மின் விநியோகம் மீண்டும் சரி செய்யப்படாமல் இருந்த நிலையிலே இதற்கிடைப்பட்ட காலத்தில் தான் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டது. ஆனால் 3:30 மணி அளவில் இலங்கையின் ஒரு சில பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியது. அதே போல் கொழும்பு உட்பட கொழும்பின் முக்கியமான பகுதிகளில், குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற பகுதி, அதே போல் சபுகஸ்கந்த பகுதிகள், இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு மின் விநியோகம் உடனடியாக சரி செய்யப்பட்டிருந்தது. அதுவும் பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் தான். இந்த நிலையில் இந்த மின் விநியோக தடைக்கு குரங்கு தான் காரணம் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட இப்பொழுது இந்த செய்தி நாடளாவிய ரீதியில் வைரலாக பரவிவிட்டது. குரங்கு தான் இதற்கு காரணம். ஆனால் சற்று முன் சமூக வலைத்தளங்களிலே ஒரு காணொலி, அதாவது பானதுரை உபமின் நிலையத்தின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்பு அதிகாரி ஒரு விடயத்தினை அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் சிலரிடம் அவர் சொல்லியிருக்கின்றார். குரங்குகள் நேற்றுக்கு முன்தினம் ஒரு 3 குரங்குகள் உபமின் நிலையத்தை நோக்கி வந்த நிலையில் அவை அந்த இடத்திலே மின் கட்டமைப்புக்குள் பாய்ந்து மோதி உயிரிழந்ததாக கூறினார். ஆனால் இன்று குரங்குகள் ஏதுமே மின் கட்டமைப்பை நெருங்கவில்லை. இதற்கு காரணம் குரங்கு அல்ல, இது வேறொரு ஏதோ பிரச்சனை. பெரிய ஒரு மின் சத்தம், அதாவது சத்தத்துடன் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டதாம். அதனுடன் ஏற்பட்ட புகையினை அடுத்து தான் மின் துண்டிப்பு இடம்பெற்றதாக அங்கு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த பாதுகாப்பு அதிகாரி அந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். இது எப்படி இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்ட விடயம், இதற்கு காரணம் இந்த மின் விநியோக தடைக்கு காரணம் குரங்கு ஒன்று என்று. ஆனால் அங்கு வேலை பார்க்கின்ற அந்த பாதுகாப்பு அதிகாரி அவர் கூறிய விடயமானது இதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது. அவர் கூறியது குரங்கு ஒன்றும் இன்று மின் கட்டமைப்பை நெருங்கவில்லை, மாறாக ஒரு வெடிப்பு சத்தத்தோடு ஏற்பட்ட அந்த புகை, அதை அடுத்து தான் அந்த பகுதிகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. அதனடுத்து நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. වඳුරෙන් බැරලා ඉන්න එපා. ඒකනේ. ඌනේ. එහෙම නේද? අපිටතාව කිව්ව මේ අපිට ආරංචි උනේ වඳුරෙක් පැනලා කියලා. වඳුරෙක් පැන්න මේ ඊයේ පෙරේදාම තුන්දෙනෙක් ඉඳලා ඔන්නක තුන්දෙනාම ඉවරයි උතන ඇදලා. ඒ ඇරෙන්න මෙහෙම පැන්නේ නැහැ. මෙහෙම පයින් වෙලාවල් තියෙනවා. හැබැයි අද පැන්නේ නැහැ. වඳුරෝ නෙමෙයි මේ තලගොයියත් අහුවෙලා තියෙනවා. තලගොත් අහුවෙනවා. තලගොයියත් අහුවෙලා ගිහලා එකපාරක් කන කර උස්සන් ඉඳලා බෑවා එපා. இதனை அடுத்து சமூக வலைத்தளங்களிலே குரங்குகளை வைத்து நிறைய புகைப்படங்களை வைத்து இந்த அரசுக்கு இந்த குரங்குகள் ஒரு பாரிய நெருக்கடியாக இருப்பதாக, தலைவலியாக இருப்பதாக குரங்குகளுடைய படங்களை பயன்படுத்தி நிறைய மீம்ஸுகளையும் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதற்கடுத்த கட்டமாக நீர் விநியோகத்திலும் பல பகுதிகளில் தடை ஏற்பட்டது. குறிப்பாக வத்தலை பகுதிகளை நாங்கள் சென்று பார்த்தபோது வத்தலை கொழும்பு அண்மித்த பல பகுதிகளிலும் இந்த நீர் விநியோகத்திலும் தடை ஏற்பட்டது. அதேபோல் நீர் வடிகால் அமைப்பு சபையிலிருந்து ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இன்று இந்த மின் விநியோக தடையினால் நீர் விநியோகமும் சற்று தாமதிக்கலாம். ஆகவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் ஒரு அறிவித்தல் இன்று பிற்பகல் கிடைத்த நிலையிலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இதில் பாதிப்படைந்தது. காரணம், இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், அனைவருமே வீடுகளில் இருப்பார்கள், ஒன்றாக இன்று மகிழ்வாக சாப்பிட்டு இருப்பதற்கு நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்று சற்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு குரங்கு தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று, அதாவது குறிப்பாக கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பகுதிகளுக்கு சென்று, வத்தலை பகுதியில் சென்று மக்கள் எவ்வாறான நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய இயல்பு நிலை எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லை என்பதை ஆராயும் நோக்கில் நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று கருத்து கேட்ட பொழுது மக்கள் எங்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் எனக்கு திடீர்னு இலங்கை பூராவே மின் விநியோக தடை ஏற்பட்டிருக்கு, இது உங்களோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? பாதிப்புண்டா இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். அதை நான் நினச்சேன் போயிட்டு ஒரு 1/2 hour வந்துடும் சொல்லி. ஆனால் இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல எங்களுக்கு பதில். இருந்தாலும் கூட என்னன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இப்படி ஒரு அசம்பாவிதங்கிறது பெரிய ஒரு இது தான், மக்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான இது. இதுதான் இன்றைக்கி கட்டாயம் இருக்க வேண்டியது. நாளைக்கு பிள்ளைகள் ஸ்கூல் போகணும், அவள் யூனிஃபார்ம் கழுவணும், எல்லாமே நாங்களும் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கணும் தான் இன்றைக்கி. பெரிய ஒரு கவலைக்கிடமான வேலை. இதை கட்டாயம் அவங்க இது பண்ணணும் கவர்மெண்டால்.
இன்னைக்குள்ள நீங்க வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? வரணுமா என்ன மாதிரி? வரணும் கட்டாயம் வராடி போனால் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. business இன்னைக்கு பிஸ்னஸ் காலைல இல்லை, நிறைய பிஸ்னஸ் உண்மையிலே பிஸ்னஸ் சரியான குறை உண்டைக்கு. நம்மளால லீவு கொடுத்துரும் எல்லாத்துக்கும். லீவு எல்லாத்துக்கும் அதை சொல்லுங்க. இப்போ கரண்ட் இல்லாதனால எவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க. கரண்ட்லையும் தண்ணி இல்லை, நீ பொடிய மாதிரி லீவு, ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் இல்லை ஒருத்தருக்கும். சாப்பாடு காசு மட்டும் தான். நம்மளோட தொழில் கரண்ட், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, கரண்ட் தான். அனுப்பிட்டீங்க? இல்லை வீட்டுக்குள்ள எல்லாம் லீவு கொடுத்து அந்த நேரம் தங்கிட்டு. මේ කිසිම දැනුම් දීමක් නොකර මේ කරන්ට් එක දැනුවත් කරන්න ඕනේ. කිසිම දැනුවක් කිරීමක් නැහැ. කරන්ට් එක වලද අපිට මේ ෆ්‍රිජ් වල කරන්ට් එකක් නැහැ, අයිස් දිය වෙනවා. ගොඩක් වැඩ පාඩු වෙලා තියෙනවා. මේ ඉස්කෝලේ වැඩක්වත් කරගන්න, ළමයිට ඔන්ලයින් එකත් වැඩක් කරගන්න බෑ. අර ඔන්ලයින් යන වැඩ කරන, ඩේටා වැඩ කරන්න, ඉස්කෝලේ වැඩ කරගන්න බෑ. එක්ක දැනුවත් කරන්න කිසිම දැනුවක් වීමක් නැතුව කරන්ට් එක අපලිත සෑහෙන පාඩුයි. කිසි දෙයක් කරගන්න බැරුව ඉන්න කරන්ට් කීයට එයිද කියලාත් දන්නේ නැහැ. ඉතින් මේ විදිහට වැඩ කරන්න නරකයි. දෙයක් කරනවා නම් එක්ක වෙලස්සෙන් කියන්න මොකද්ද වෙන්නේ කියලා. කිසිම දැනුවක් නැතුව මේ විදිහට කරනකොට කොච්චර අසරණද බලන්න වැඩ කරගන්න බෑ. මේ අයිස් තිය වෙනවා, ඔන්ලයින් වැඩ කරගන්න බෑ. ළමයි ඉස්කෝලේ වැඩ කරගන්න බෑ. අද අනිත් එක නිවාඩු දවසක්, ඉරිදා දවස. කොච්චර වැඩ කරන්න පුළුවන් දවසක්ද? එකක්වත් කරගන්න බෑනේ. හරිම අමාරුයි. අද දින ඇවිල්ලා සෑහෙන්න අපේ පාරිභෝගික ජනතාව නිවාඩු දවසක් නිසා රාජකාරී බහුල දවසක්. නමුත් ඒ අනුව බලන් ගියාම අද දිනේ තමයි මිනිසුන්ගේ ඒ තියෙන දේවල් ඉෂ්ට සම්පන්න කරගන්නේ. අඩු ගානේ පාසල් දරුවෙක්ගේ පවා පාසල් නිලැඳුමක් හරි හොදාගන්න දවස් අද වතුරත් නැහැ, ලයිටුත් නැහැ. ඒක නිසා අපි කියන්නේ රජයට මේ අවස්ථාවේදී මේ දෙකම නැති වෙනවා කියන්නේ ඇත්ත වශයෙන්ම අත්‍යවශ්‍ය සේවා දෙකක්. මේ දෙක බලන් ගියා. ඒක අලුත් වැඩියා කෙරුවට කම නැහැ රජයක් විසින්. නමුත් අඩු ගානේ එක දෙයක්වත් අඩු ගානේ පරිහරණය කරන්න තියෙන්න ඕනේ. දැන් බලන් ගියාම මේ අපි මේ වෙසන මේ පළාතේ වත්තල ප්‍රදේශයේ නම් අපිට දකින්න තරමට කරන්ට් එකක් නැහැ. ජලයක් නැහැ. ඒක දැනුවත් කිරීම මුස්කල. කිසිම දැනුවත් කිරීමක් නැහැ. අපි රජයේ හැම channel එකක්ම වාගේ අපි නිවුස් බලනවා. නමුත් ඊයේ අපිට දැනගන්න තිබුණේ මේ වගේ ජලය හා මේ විදුලියගේ ඇනහිටීමක් තියෙනවා කියලා. ඒක නිසා මේ අවස්ථාවේදී ඇත්ත වශයෙන්ම සියලුම ජනතාව අපි වමනක් නෙමෙයි මේ පරිහරණය කරන සියලුම ජනතාව ඒක නිසා මේකට මුහුණ දීමට සිදු වෙනවා ඉතින්. ඉතින් මෙවන් අවස්ථාවක ඒ වගේ අලුත් වැඩියාවන් කරන මහ ජනතාව දැනුවත් කරලා තමයි මේ දේ යොදවන්න ඕන කියලා මම රජෙන් කාර්මිකව ඉල්ලා සිටිනවා. පිටින් කියන ඔය කතාවස මොකද්ද? දැන් ඕක නම් ඉතින් ඔය වෙබ්සයිට් වල යනවා මේ තාය පැය 3-4කින් එහෙම හදනවා කියලා. ඒත් ඒක නම් ෂුවර් කරන්න බෑ. දැන් තව වෙබ්සයිට් වල යනවා මෙහෙමයි මේක මේ අද දවස පුරාම තියෙන්න පුළුවන් කියලා. ඒත් සෑහෙන පාඩුවක් බිස්නස් කරන කට්ටියටයි ගෙවල් වල ෆ්‍රිජ් අනමන තිනකට ඒක සෑහෙන පාඩුවක්. ඇත්තටම රජයේ වශයෙන් නම් මේක නම් හොයලා බලන්න ඕන. ඔය ඉතින් වෙබ්සයිට් වල එක දේවල් යනවා. අපින කාට රජයට බයි නැහැ. අපිත් මේ රටට සේවය කරු මිනිස්සෙක්. මමත් ශ්‍රී ලංකා ගුවන් නම්දා ඉඳලා අවුරුදු 15 රටට ගිහිල්ලා අවුරුදු 15 ලංකාවට ඩොලගෙන මිනිස්සෙක්. ඒක නිසා මේ ගැන පොඩ්ඩක් හොයලා බලලා ඉක්මනට වැඩ කරු සලස්සන මම කියන්නේ අදම දැන් කරන්ට් එක આવොත් හොඳයි නේද? ඔව් අදම 5 වෙනකොට කරන්ට් එක දෙනවා කියලා තියෙනවා. ඒක ඉතින් ෂුවර් කරන්න බෑ. காலையில் கரண்ட் இல்லாமல் வேலை செய்யலாம். இன்னைக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. வேலை என்னென்னா அந்த கரண்ட் இல்லாட்டி பேக்கரியே வேலை செய்ய எத்தனை மணிக்கு போகுது? காலைல 9 மணி போல் போச்சு. 9:30 போயிட்டு இன்னும் வரைக்கும் வரல. இப்போ தான் வந்து இது கரண்ட் இப்போ தான் வந்துருக்கு. இப்போ தான் வந்துச்சு. கரண்ட் வந்துருச்சு. நீங்கள் வந்தாலும் வந்துருக்குது. அது கிஃப்டாக எங்களுக்கு இல்லையா? இல்லாட்டி வந்து நேரம் இல்லாமல் வந்தா வேர்த்து போட்டு என்னத்தான் செய்யுது. இப்போ வேலையை கண்டினியூ பண்ணலாம். லட்சம் பண்ணலாம். ஓகே. இறுதியாக வெதுப்பகம் ஒன்றிற்கு நாங்கள் சென்று அவருடைய உரிமையாளருடைய கருத்தை கேட்கும்போது அங்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அங்கும் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பி மின் விசிறியும் சுற்ற ஆரம்பித்து விட்டது. அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஆகவே இவ்வாறு தான் இன்று காலை முதல் 11 மணி தொடக்கம் பிற்பகல் 3:30 மணி வரை பல பகுதிகளில் இது கொழும்பில் அண்மித்த பகுதிகளில் மாத்திரமல்ல இலங்கையின் அனைத்து பகுதிகளிலுமே வியாபாரிகள், பொதுமக்கள், வீடுகளில் இருப்போர், வசிப்போர், வெளியில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மின் விநியோக தடையினால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். ஆனால் இப்பொழுது 150% பகுதிகளில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியிருப்பதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இன்னும் அடுத்த சில மணித்தியாலங்களில் இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கும் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 6 மணிக்கு முன்பதாக அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
இதற்கிடையில் தான் சமூக வலைத்தளங்களிலே அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தி நிறைய பதிவுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒரு சிலரால் இது அரசாங்கம் வேண்டும் என்று செய்ததால் அரசாங்கத்தை கவிழ்க்க செல்ல வேண்டும் என்று செய்தார்கள் என்றெல்லாம் நிறைய பதிவுகள், உத்தியோகபூர்வமற்ற உறுதியற்ற உண்மையற்ற பதிவுகள் நிறைய இருந்தது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் மின்சார சபையின் தொழிற்சங்க உறுப்பினர் ரஞ்சன் ஜெயலால் அவர்களிடம் கேட்க போது அவர் கூறினார், இந்த மின் இணைப்பு சம்பந்தமாக தேசிய மின்னோட்டம் சம்பந்தமான போதிய விளக்கம் இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் தான் இவ்வாறான பதிவுகளை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுவார்கள், அரசாங்கத்தை குறை கூறுவார்கள், அரசாங்கத்தின் மீது கேள்வி கேட்பார்கள் என்றெல்லாம் அவர் ஒரு விடயத்தை கூறினார். காரணம், இதை சாக்காக வைத்து நிறைய பேர் அரசியல் செய்வதற்கும் இடம் இருந்தது. அதை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அவதானிக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருப்பினும் இப்பொழுது பிரதான காரணமும் விளங்கி இருக்கின்றது. பானதுரையில் ஒரு இந்த மின் கட்டமைப்பிலே பானதுரை இருக்கின்ற உபமின் நிலையத்தில் மின் கட்டமைப்பில் ஒரு குரங்கு மோதியதில் தான் இந்த மின் விநியோக தடை ஏற்பட்டிருப்பதாக அந்த மின் சக்தி அமைச்சிலிருந்தும் தகவல் கிடைத்துவிட்டது. ஆகவே போலியான தகவல்களை இனிமும் பரப்ப வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது மின் விநியோகமும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களும் தொடர்ந்து அவருடைய இயல்பு நிலை வளமைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமான முழுமையான மற்றும் இன்னும் பல மேலதிகமான விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் வின் செய்திகளோடு இணைந்தீர்கள் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹாரனுடன் நான் மற்றும் ஒரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம்.